அதாவது மருத்துவர் ஐயா அவர்களும் கட்சியும் என்னை பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். ஐயாவுக்கும் கட்சிக்கும் நன்றி. நிச்சயமாக நாங்கள் அங்கே வெற்றி பெறுவோம். பென்னாகரம் தொகுதி மட்டுமல்ல, குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நம்பிக்கை இருக்கிறது. மிகப்பெரிய ஆதரவு பெருகி வருகிறது. மற்ற இடங்களில் இப்ப இவ்வளவு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அங்க இருக்கின்ற ஒரு அடிமட்ட தொண்டத்திலிருந்து பொதுமக்கள் அங்கேதான் போட்டியிட வேண்டும் என்று கடந்த மாதங்களாக ஒரு பாசத்தால அன்பால அந்த அளவுக்கு வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் ஐயாவும் கட்சியும் அங்கே எனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அது என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறது. தென் மாவட்டங்கள்ல கட்சியை பலப்படுத்தும் சொன்னீங்க. ஆனா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் யாருமே நிறுத்தப்படுது இல்லப்பா. எங்க அந்தந்த தலைவர் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கதான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். தென் மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலும் நாங்கள் வேட்பாளர்கள் போட்டிருக்கின்றோம். நன்றாக இருக்கிறது. அங்கே மிகப்பெரிய ஆதரவு அங்கு தென் மாவட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அத்தனை தொகுதியிலும் 234 தொகுதியிலும் நாங்கள் பாட்டாளி கட்சி வேட்பாளர் நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். தர்மபுரி ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி பலம் வாய்ந்த ஒரு பகுதியாக தர்மபுரி தொகுதி ஏற்கனவே இருக்கு. அதில் இருக்கக்கூடிய பெண்ணகத்தை நீங்க தேர்வு செய்திருக்கீங்க. ஆனால் சென்னை மற்றும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க அதற்கு முக்கியத்துவம் வழங்காததற்கான காரணம்? நான் ஒரு தொகுதியில போட்டியிட முடியும், போட்டியிடணும். மற்ற தொகுதியில் நான் நிச்சயமா பிரச்சாரம் போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதில்ல. அதனால அந்த வகையில அங்க இருக்கின்ற, அதாவது அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படையில தான் அங்க இருக்கின்ற மக்கள் இங்க அவசியமா இங்கதான் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த காரணத்தால் தான் அங்கே போட்டியிட்டேன். நிச்சயமா வெற்றி பெறுகிறோம். நல்ல சந்தேகமே வேண்டாம். மிகப்பெரிய வெற்றி பெண்ணாகரம் மக்கள் எனக்கு கொடுப்பார்கள். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி நிறுத்தப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் தான் அந்த பட்டியல் மாறி அவரை அந்த பெண்ணாகரம் தொகுதியில நிறுத்திருக்காங்க. அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஃபைட் கொடுக்க போறீங்க? யாரு நின்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. அங்க இருக்கிற மக்களுடைய பேர் ஆதரவு எனக்கு இருக்கு. அது போக எனக்கு நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுப்பார்கள். இப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது இன்னைக்கு மாலையில அறிவிச்சிருவோம். அதில் மட்டும் இப்போ ஜெயலலிதா அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை இப்போ பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது.